Hello students, welcome to Just Add Max. இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் இருக்கிற செக்ஷன் 3.3ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிசிடி வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அண்ட் எல்சிஎம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ பாலினாமியல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் செக்ஷனில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட பவர்ஸ் வந்து ஒன்றா இருந்தது. இதே சப்போஸ் எக்ஸுக்கு வந்து பவர்ஸ் வந்து நிறைய பெரிய நம்பர்ஸாக இருக்குது. இப்போ சப்போஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஸோ ஜிசிடி அண்ட் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே சேம் தான். நம்ம ஏற்கனவே வந்து சாப்டர் 2ல் பார்த்துருக்கோம். We have already learnt how to find the GCD or HCF of second degree and third degree expressions by the method of factorization. So இது வந்து 9th ஏற்கனவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ by the method of factorization. ஸோ ஃபேக்டரைசேஷனுங்கும் போது நம்ம வந்து பாலினாமியல்ஸை வந்து நிறைய ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து GCD கண்டுபிடிச்சிருப்பீங்க. Now we shall learn how to find the GCD of the given polynomials by the method of long division. ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் லாங் டிவிஷன். இது வந்து நம்மளோட நார்மல் டிவிஷன். ஸோ 2 நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 பாலினாமியல்ஸை டிவைட் பண்ணி நம்ம வந்து ஜிசிடி கண்டுபிடிப்போம். ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் டு ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் யூஸிங் யூக்ளிடியன் அல்காரிதம். Similar techniques can be employed for 2 given polynomials also. ஸோ நம்ம சாப்டர் 2 ஸ்டார்டிங்கில் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து A is equal to BQ plus R அந்த ஃபார்முலா வச்சு பண்ணியிருப்போம். R 0 ஆகிற வரைக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ 0 ஆகும்போது அந்த இடத்துல என்ன டிவைசர் இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஜிசிடியாக எடுத்திருப்போம். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம வந்து 2 பாலினாமியல்ஸ்க்கு ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். The following procedure gives a systematic way of finding greatest common divisor of 2 given polynomials f of x and g of x. அந்த 2 பாலினாமியலை f of x and g of xன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா divide f of x by g of x to obtain f of x is equal to g of x into q of x plus r of x. ஸோ இந்த ஃபார்முலா வந்து a is equal to bq plus r அந்த ஃபார்மேட்டில். அங்கே வந்து a and bங்கிறது நம்பர், இங்கே வந்து f of x and g of xங்கிறது பாலினாமியல்ஸ். ஸோ f of x is equal to g of x into q of x plus r of x இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். where q of x is the quotient and r of x is the remainder. ஸோ இது எல்லாமே வந்து சேம் தான். q வந்து quotient, r வந்து remainder. then degree of r of x is less than degree of g of x. இந்த ரிமைண்டரோட டிகிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா g of x டிகிரியை விட அது வந்து கம்மியாக இருக்கணும். நம்ம நம்பர்ஸ்க்கு எப்படி பார்ப்போம்னா டிவைசரை விட ரிமைண்டர் வந்து சின்னதாக இருக்கணும். அதே கண்டிஷன் தான் வந்து இங்கேயும். டிகிரி ஆஃப் r of x is less than degree of g of x. ரிமைண்டரோட ரிமைண்டரோட டிகிரி வந்து டிவைசரோட டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஸ்டெப் 2, if the remainder r of x is non-zero, divide g of x by r of x to obtain g of x is equal to r of x into q of x plus r1 of x. ஸோ இதுவும் வந்து அகெயின் அதே ஃபார்முலா தான். a is equal to bq plus r ஃபார்மேட். இப்போ சப்போஸ் ரிமைண்டர் 0 ஆகலை அப்படின்னா நம்ம ரிமைண்டரை டிவைசராக மாற்றிடணும். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற பழைய டிவைசரை டிவிடெண்ட்டாக வச்சுக்கணும். அது ரெண்டையும் டிவைட் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து புது ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். r1 of x தான் வந்து இங்கே நியூ ரிமைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிகிரி ஆஃப் r1 of x இஸ் லெஸ் தேன் டிகிரி ஆஃப் r of x. ஸோ எப்போவுமே நமக்கு கிடைக்கிற ரிமைண்டரோட டிகிரி வந்து டிவைசரோட டிகிரியோட கம்மியாக தான் இருக்கணும். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. If the remainder r1 of x is 0, then r of x is the required GCD. ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த பாலினாமியல் வச்சு டிவைட் பண்ணுறோமோ, அதாவது டிவைசராக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஜிசிடியாக எடுத்துக்குவோம். ஸ்டெப் 3, if r1 of x is non-zero, then continue the procedure until we get 0 as remainder. சப்போஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்லேயும் ரிமைண்டர் 0 ஆகலை அப்படின்னா திருப்பி இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வரணும் ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும். The divisor at this stage will be the required GCD. ஸோ அந்த இடத்துல என்ன டிவைசர் இருக்கோ அதை தான் வந்து நம்மளோட ஜிசிடியாக நம்ம எடுத்துக்கணும். We write GCD of f of x, g of x to denote the GCD of the polynomials f of x and g of x. ஸோ இதுவும் நம்ம வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் GCD of 3,
6 அந்த மாதிரி எழுதுவோம்ல, அதே மாதிரி இங்கே பாலினாமியல்ஸ்க்கும் எழுதிக்கலாம். GCD of f of x, g of x. இப்போ note, if f of x and g of x are two polynomials of same degree, then the polynomials carrying the highest coefficient will be the dividend. இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ 6 and 10 இருக்குது அப்படின்னா 10 தான் வந்து பெரிய நம்பர். ஸோ 6ஐ வச்சு நம்ம 10 டிவைட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பாலினாமியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸில் இருக்கும், வேரியபிள்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எது ஹையஸ்ட் பாலினாமியல் எது லோவஸ்ட் பாலினாமியல்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம டிகிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு பாலினாமியல்ஸ்லையுமே வந்து x⁴ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு இதில் ஒரு பாலினாமியலுக்கு 2 இருக்குது, இன்னொரு பாலினாமியலுக்கு கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது அப்படின்னா நம்ம 3x⁴ இருக்கிற பாலினாமியலை தான் வந்து டிவிடெண்ட்டாக வச்சுக்கணும். சின்ன பாலினாமியலை வந்து நம்ம டிவைசராக வச்சுக்கணும். In case if both have the same coefficient, then compare the next least degrees coefficient and proceed with the division. இப்போ சப்போஸ் ரெண்டு பாலினாமியலுக்குமே வந்து 3x⁴ தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து x³ டேர்ம் செக் பண்ணணும். இப்போ ஒரு இதுக்கு 2x³ இருக்கலாம், இன்னொரு இதுக்கு 5x³ இருக்கலாம். ஸோ நம்ம 2x³ இருக்கிறத டிவைசராக வச்சுக்கணும், 5x³ இருக்கிறத டிவிடெண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ டிகிரி சேமாக இருந்ததுன்னா கோஎஃபிஷியன்ட்ஸை செக் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது ரெண்டு பாலினாமியலுக்கும் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லீஸ்ட் டிகிரியில் வச்சு செக் பண்ணி f of x and g of x வந்து நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM of polynomials. The least common multiple of two or more algebraic expressions is the expression of lowest degree or power such that the expressions exactly divided. So least common multiple அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ரெண்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை, 2 or more algebraic expressions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிசிடிக்கு நமக்கு வந்து 2 பாலினாமியல்ஸ் தான் தருவாங்க கொஸ்டினில். ஆனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 2 or more algebraic expressions is the expression of lowest degree. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற எல்சிஎம் வந்து எல்சிஎம்மை நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு algebraic expressions-மே வந்து டிவைட் பண்ணணும் such that the expressions exactly divided. ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்சிஎம்மை கரெக்டாக டிவைட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 1 வரணும். அப்படின்னா தான் நம்மளோட எல்சிஎம் ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம்மோட டெஃபினிஷன். இப்போது கன்சிடர் த ஃபாலோயிங் சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இது வந்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். a³ b² a² b³. a³ b², இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ a³ வந்து 3 times a எழுதிக்கோங்க, b² வந்து 2 times b எழுதிக்கோங்க. a² b³ அதே மாதிரி தான். இந்த a² வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 times, b³ ஸ்ப்ளிட் பண்ணி 3 times. இப்போ நான் வந்து காமன் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன். எல்சிஎம்க்கு நம்ம எப்போவுமே ரெண்டு இதுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை வந்து ஒரு தடவை எழுதுவோம். லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து a இருக்குது, ஸோ a, இன்னொரு a இருக்குது, இன்னொரு a எழுதிக்கோங்க. 2 b இருக்குது, க்ரீன் அண்ட் பிங்க், ஸோ க்ரீன் b அண்ட் பிங்க் b. அதுக்கப்புறமா லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் வந்து மேலே ஒரு a இருக்குது, கீழே ஒரு b இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோன்னா நமக்கு எல்சிஎம் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் a³ b² வந்து இது கரெக்டாக டிவைட் பண்ணிடுமா? ஆன்சர் வந்து b வரும். சாரி, ஆன்சர் வந்து 1 வரணும்னு அவசியம் இல்லை. பட் டினாமினேட்டரில் வந்து லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ a³ b³ இருக்குது, a³ b² வச்சு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு b இருக்கும் ரிமைனிங். திருப்பி a² b³ வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து a இருக்கும். டினாமினேட்டரில் உங்களுக்கு வந்து எந்த டேர்மே இருக்கக்கூடாது. நியூமரேட்டரில் டேர்ம்ஸ் இருக்கலாம், பட் டினாமினேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடணும். ஸோ இந்த எல்சிஎம் வந்து கரெக்டு தான். டு ஃபைண்ட் த எல்சிஎம் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணமோ அதை தான் வந்து இங்கே ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஈச் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ரிசால்வ்ட் இன்டு இட்ஸ் ஃபேக்டர்ஸ். நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்ல, ஃபேக்டர்ஸாக எழுதியிருக்கோம் ஸ்ப்ளிட் பண்ணி, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வில் பி த எல்சிஎம். ஸோ இங்கே வந்து a³ b² a² b³. ஸோ ஹையஸ்ட் பவர் தான் வந்து எடுத்துக்கணும். இங்கே a³ இருக்குன்னா a³ அண்ட் a² இருக்குன்னா a³, b² அண்ட் b³ இருக்குன்னா b³ தான் நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். If the expressions have numerical coefficients, find their LCM. So numerical coefficients அப்படின்னா நம்பர்ஸ் இருந்தால், இப்போ வந்து இங்கே சப்போஸ் 4a³ b² 9a² b³ அந்த மாதிரி இருந்ததுன்னா 4 and 9க்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும்.
the product of the LCM of factors and coefficient is the required LCM. அந்த numerical coefficients இருக்குல்ல அது and இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கும் LCM இருக்கும்ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸோட LCM வந்து நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் GCD. ஸோ இவ்வளோ நேரம் LCM தனியாக GCD தனியாக பார்த்தோம். இப்போது அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் டூ நம்பர்ஸ் 12 and 18. ஸோ 12 எடுத்திருக்காங்க 18 எடுத்திருக்காங்க. 12 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கோங்க 2 × 2 × 3. 18 2 × 3 × 3ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு LCM அண்ட் GCD கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ LCM வந்து காமன் டேர்ம்ஸ் வந்து ஒன்ஸ் எழுதணும். ஸோ 2 × 3 × 2 × 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 36 வருது. அதே மாதிரி GCD வந்து 2 × 3 6 வந்திருக்கு. இப்போது LCM of 12, 18 into GCD of 12, 18. ஸோ LCM and GCD இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 36 × 6 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 216 வருது. இந்த 216 என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டூ நம்பர்ஸ் 12 and 18 மல்டிப்ளை பண்ணோம்னாலும் நமக்கு 216 தான் கிடைக்கும். Thus, LCM into GCD is equal to the product of two given numbers. இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல 12 and 18. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு LCM and GCD கண்டுபிடிச்சு LCM and GCDயோட ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, LCM into GCD is equal to the product of two given numbers. Similarly, the product of two polynomials is the product of their LCM and GCD. இங்கே நம்பர்ஸ்க்கு எப்படி இது வந்து ஈக்குவலாக இருக்கோ அதே மாதிரி பாலினாமியல்ஸுக்குமே வந்து LCM and GCD ரெண்டு ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அந்த கொடுத்துருக்கிற டூ பாலினாமியல்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் f of x into g of x is equal to LCM of f of x, g of x into GCD of f of x, g of x. ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே f of x and g of x வந்து டூ கிவன் பாலினாமியல்ஸ். ஸோ இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு அதோட LCM and GCDயை ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வச்சு நமக்கு சம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட இந்த செக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.